டாக்டர் பி சிவப்பிரகாசம் நுகர்வோர் பாதுகாப்பு. இன்றைக்கு சீரியல் நம்பர் 56. மொபைல் ஃபோனுக்கு பதிலாக வாசனை திரவியம் ஆன்லைன் விற்பனையாளருக்கு ரூபாய் 44,519 அபராதம். மொபைல் ஃபோனுக்கு பதிலாக வாசனை திரவியத்தை அனுப்பிய ஆன்லைன் விற்பனையாளர் பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளருக்கு 44,519 ரூபாய் வழங்க வேண்டும் என நாமக்கல் மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவிட்டது. நாமக்கல் ஆர்பி பதூரை சேர்ந்தவர் சரவணகுமார். இவர் அமேசான் இணையதளத்தில் மொபைல் ஃபோன் ஒன்றை பார்வையிட்டுள்ளார். அதன் விற்பனையாளராக கோவை பல்லடம் சாலையில் உள்ள சாசிதா ஆசியானா என்ற நிறுவனத்தம் காட்டப்பட்டிருந்தது. இதையடுத்து தேர்வு செய்த மொபைல் ஃபோனுக்கு 44,519 ரூபாயை கிரெடிட் கார்டை பயன்படுத்தி ஆன்லைன் மூலம் செலுத்தியுள்ளார். பணம் செலுத்திய மறுநாள் குரியர் மூலம் சரவணகுமாரின் முகவரிக்கு பார்சல் ஒன்று வந்துள்ளது. அதை பிரித்து பார்த்தபோது தலைமுடிக்கு பயன்படுத்தப்படும் வாசனை திரவியம் சிறிய பாட்டில் ஒன்று இருந்துள்ளது. அதிர்ச்சியடைந்த சரவணகுமார் ஆன்லைன் விற்பனை இணையதள நிறுவனத்தின் மின்னஞ்சல் முகவரிக்கு புகார் அளித்துள்ளார். ஆனால் சரவணகுமார் செலுத்திய பணத்திற்கான மொபைல் ஃபோன் வழங்கவில்லை. இதனால் ஆன்லைன் விற்பனை இணையதள நிறுவனத்தின் மீதும் இணையதளத்தில் விற்பனையாளராக காட்டப்பட்ட நிறுவனத்தின் மீதும் நாமக்கல் மாவட்ட நுகர்வோர் நீதிமன்றத்தில் கடந்த ஜூனில் 20 சரவணகுமார் வழக்கு தாக்கல் செய்தார். விசாரணை முடிந்த நிலையில் நாமக்கல் மாவட்ட நுகர்வோர் நீதிமன்ற நீதிபதி ராமராஜ், உறுப்பினர் ரமோலா ஆகியோர் நேற்று தீர்ப்பளித்தனர். அதில் சாட்சியம் மற்றும் ஆவணங்கள் மூலம் ஆன்லைன் விற்பனை இணையதள நிறுவனமும் அதன் விற்பனையாளரும் சேவை குறைபாடு புரிந்துள்ளதை வழக்கு தாக்கல் செய்தவர் நிரூபித்துள்ளார். அதனால் வாடிக்கையாளர் செலுத்திய 24,519 ரூபாயும் சேவை குறைபாட்டால் ஏற்பட்ட சிரமங்களுக்கு இழப்பீடாக 20,000 ரூபாயும் என மொத்தம் 44,519 ரூபாயை 4 வாரத்திற்குள் வழக்கு தாக்கல் செய்தவருக்கு வழங்க ஆன்லைன் இணையதள விற்பனை நிறுவனத்திற்கும் அதன் விற்பனையாளருக்கும் உத்தரவிடப்பட்டது. வணக்கம்.